தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொழுநோய் குணமான அதிசயம். தொழுநோய் குணமான அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. அப்பொழுது தொழுநோய் பாதித்திருந்த ஒருவர் இயேசுவிடம் வந்து, உமக்கு சித்தமானால் என்னுடைய நோயை குணமாக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே அவன் தொழுநோய் நீங்கி சுகமானான். உடனடியாக இயேசு அவனை நோக்கி, எச்சரிக்கையாயிரு, இதை யாரிடமும் சொல்லாதே என்றார். பின்பு ஆலயத்துக்கு சென்று ஆசாரியனிடம் காண்பித்து, மோசே குறித்த காணிக்கையை செலுத்து என்று கூறினார். அவனும் மகிழ்ச்சியுடன் சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொழுநோய் என்பது மிகவும் ஒரு கொடிய நோய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம், நீர் விரும்பினால் என்னுடைய நோயை குணமாக்க உம்மால் முடியும் என்று அந்த தொழுநோயை பாதிக்கப்பட்டிருந்தவன் விசுவசித்தான். நீர் விரும்பினால் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்துக்கு விட்டுவிடுகிறான். என்னுடைய நோயை குணமாக்க உம்மால் முடியும் என்று விசுவசிக்கிறான். உடனடியாக இயேசு அந்த இடத்திலே அவனுடைய விசுவாசத்தை பார்த்து வியந்து குணப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுவோம். அவருடைய பிற்கப்பட்ட சரீரம் நமக்கு சரீர சுகத்தை கொடுக்கும், உடல் சுகத்தை கொடுக்கும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுள்ள நோய்களெல்லாம் தொட்டு அவர் குணப்படுத்துவார். நம்முடைய நோய்களையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து விட்டார். சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் நோயாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நோயாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. ஆகவே அந்த இடைவெளியை அகற்றுவோம். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒன்றிணைவோம். ஆண்டவர் நம்முடைய நோய்களையெல்லாம் நிச்சயமாக குணப்படுத்துவார். ஆமென்.